பக்குவம் அவனிதான் உன்னிஜவன் அவன் யார் பிரிவேது அவனை வாழ்க வாழ்க வளமுடன். வணக்கம். திருவணக்கம் பாடிய பேரரசர் பழனி அவர்களுக்கு நன்றி. அடுத்து துரியதவம் ஏற்றி தருமாறு பேரரசியர் வானவதி அம்மா அவர்களை அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பிடும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றி நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பிடும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே இதிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் துவக்கம் ஆகினேன். செயலாளர் சபாபதி ஐயா அவர்களும், அடுத்து நம்ம கோபால் ஐயா நகர் நிர்வாக அரங்காவலர் கோபால் ஐயா அவர்களும் நாயகர்களாக இங்கு வீட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று நல்லாசிரியர் விருது பெற்றதற்கு நாம் பாராட்ட அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்கள் இருவரையும் வருக என வரவேற்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக தலைவர் வி.சி. சுந்தரம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி வருகிறேன். அடுத்ததாக டீச்சர்ஸ் காலனி நிர்வாக அரங்காவலர் வந்திருக்கிறார். அவர்களையும் கார்த்திக் அவர்களையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி வருகிறேன். மற்றும் நம்முடைய இணைய அரங்காவலர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அருள் நிதியர்கள், மாணவர்கள், அன்பர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த மன்றத்தின் நிர்வாக அரங்காவலர், முன்னாள் நிர்வாக தலைவர் குற்றாலிங்கம் ஐயா அவர்கள் சுகமமாய் நின்று இந்த மன்றத்தை இதுவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார். அவருடைய சிஷியர்களாக இவர்கள் இருவரும் இங்கே இருந்து இன்று நல்லாசிரியர் விருது பெற அளவுக்கு தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முதல் காரணமாக ஐயாவை நான் நன்றியுடன் நினைக்கிறேன். இன்று இவர்கள் இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார்கள். இவர்கள் ஏற்படுத்திய, இவர்கள் உயர்த்திய மாணவர்களாகிய நாங்களே அனைவரும் இதே போல் எங்களை உயர்த்தி கொள்ள இனி நாங்களும் அதற்கு முயற்சி செய்வோம் என்று இப்பொழுது நான் உறுதியேற்கிறேன். அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்த்துக்கள் தான், நம்ம அவங்களை வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயதில்லை, இவர்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு உயர்த்தும் என்று நம்புகிறேன். எனவே இவர்கள் இருவரையும் இந்த நிலையில் நான் வாழ்த்தி மகிழ்கிறேன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை அருளும் குரு அருளும் சுக்குமமாய் நின்று இன்றைய நிகழ்ச்சியில் நம் அனைவருக்கும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவாங்க. குருவே துணை. இந்த வாழ்த்து வழங்குகிற நிகழ்ச்சியில் நான் தலைமை உரைக்கு முன்னதாக அவர்களை கௌரவிக்கணும்னு ஐயா சொன்னாங்க. அதனால அந்த கௌரவிக்கிற வேலையை முதல்ல முடிச்சுட்டு ஒவ்வொருத்த பிறகு தலைமை உரை, அதற்கு பிறகு வாழ்த்துரை. அடுத்ததாக தானமா இது வந்து கோபால் ஐயா அவர்கள் சிஎஸ்ஆர் ஐயா அவர்களுக்கு கௌரவம் செய்கிறார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. அடுத்ததாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இவர்கள் சிஎஸ்ஆர் ஐயா அவர்களை கௌரவிப்பார். கௌரவம் செய்கிறார். வாழ்க வளமுடன். அவர் சிஎஸ்ஆர் ஐயா அவர்களை கௌரவிக்கிறார். வாழ்க வளமுடன். கிஃப்டெல்லாம் இப்ப கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருங்க. வரிசையா கொடுங்க, ஒரு வேளை முடியும். அம்மா அந்த கவர் கொடுத்தீங்க. சிஎஸ்ஆர் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. கூலிங் கிளாஸ். அப்ப நாங்க பார்க்க முடியாது. பேராசிரியர் சுகுமாரன் ஐயா அவர்கள் சிஎஸ்ஆர் ஐயா அவர்களை கௌரவிக்கிறார். வாழ்க வளமுடன். சுமதி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பளிப்பே, பொன்னாடை போர்த்துதல் எல்லாம் முடிஞ்சது. இனிமே வாயால வாழ்க்கை. நீங்க இவ்வளவுதான் சொல்லலையா? சொல்லுங்க, சொல்லுங்க, வந்து படிங்க, படிச்சு சொல்லுங்க. சொன்னாதானே இது முடியணும்ல. ஃபர்ஸ்ட் செஷன். அவை தலைவர் அவர்களுக்கும் இந்த மண்டபுடைய ஆழியாருடைய அமைப்புக்கு எல்லா ஒத்துழைப்பு தரப்படுகிற அனைத்து உயிர்களுக்கும் மாணவர்களாக படித்த உங்கள் அனைவருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் சிறந்தான இந்தியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 நாளுக்கு முன்பாக ஐயா ரத்ன சபாஜி ஐயா அவர்களுக்கு வாழ்த்தும் அந்த வயது எனக்கில்லை. அவர் ஆசிரியர், நான் மாணவன். இருந்தாலும்
அவையிலே அதை சொல்வது எனக்கு பெருமையாகிறது. அன்பில் சிறந்தவராய் திகழ்கின்றார், பண்பில் சிகரமாய் வாழ்கின்றார். அன்பில் சிறந்தவராய் திகழ்கின்றார், பண்பில் சிகரமாய் வாழ்கின்றார். நட்பின் உரியவராய் இருக்கின்றார், நட்பின் உரியவராய் இருக்கின்றார். அன்போடு நம்மை பார்க்கின்றார். செவ்வன் பொய்கை தாமரை மலர்கின்றது, மொழிக்கும் மண்டுகள் நலமாய் வருகின்றது. பொய் கூறும் புது கவிதையும் விரிகின்றது, பொய் கூறும் தமிழ் கவிதை விரிகின்றது. மெய்யவே மெய்ப்பித்து வருகின்றது. அவையெல்லாம் பொய்யில மெய்யென்று மெய்ப்பித்து வருகின்றது. சோலையிலே பூக்கள் அழகாக விரிகின்றது. மலர் விரிந்து அதுக்கு ஒரு மகிழ்ச்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மரம் விரியும் போது அது தனியாக ஒரு பிள்ளைக்காக சோலையிலே பூக்கள் அழகாக விரிகின்றது. காலையில் கதிரவன் புதியதாய் குதிக்கிறது. தினந்தோறும் நாள்தோறும் ஒவ்வொரு வண்ணத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் அந்த நிமிஷத்துக்கு நேரம் தவறாமல் ஒதுக்குது. அது அவருடைய கடமை காட்டுறதுக்காக இருக்கிறது. காலையில் கதிரவன் புதியதாய் உதிக்கின்றது. மாலையில் பொன்வண்டு சுட்டுகிறது. மாலையில் மலர்களெல்லாம் அதான் சுத்த வெட்டுகள். மாலையிலே பொன்வண்டு சுட்டுகிறது. சாலையிலே தேர்தலி நதியாய் பாய்கின்றது. அந்த மலர்கள் இருக்க தேனை அரைத்து விட்டு அதனால சாலை வரப்போனா தேன் அருகியாவது நதி போல பாய்கின்றது. இருளை அகற்றிட நிலவு எழுகின்றது. மாலை நேரம் வரைக்கு மாலை கையில் வந்து மாலை வளர்ந்து வருகிறார். அடுத்த கட்டமாக என்ன செய்கின்றது என்பது அவர் ஆசைக்குவது போல இருளை அகற்றிட நிலவு எழுகின்றது. கவியறிவு தாயை கருணை முடிகிறது. அவர் எப்போ பார்த்தோன்னே அவருக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன நடத்தணும், அந்த அளவுக்கு அவருடைய அன்பு உள்ளத்தால அவருடைய கருணை விழிகள் அவருடைய ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன். அவர் என்ன செய்யணும், அவருடைய நோக்கம் என்ன அவருக்கு தேவைப்படுது என்பதை அறிஞ்சு மகிழ்ச்சிக்கு இந்த ஆட்கள் அவர்கிட்ட இருக்கு. அருளோங்கும் பணிக்கு பரிசு கிடைக்கிறது. அதனால கருவிழியாலே கருணை விழிகிறது. அவர் கருணை விழித்து நமக்கு செய்யாலே அருளோங்கும் பணி அப்பணிக்கு பரிசு கிடைக்கின்றது. கருணை நிலவாய் இருந்து இயக்குகிறது. தருவாய் ஒரு நிழல் வந்து ஒரு மரமாக இருந்தால் அது காற்று இருக்கிறது, நமக்கு மழை பெய்கிறது, ஒரு அது மூலிகை பல விதமாக உதவி செய்கிறது. மாதிரி தருவனமே நிழலாய் நின்று இயக்குகின்றது. அவருடைய மனசை நம்மளுடைய என்னென்ன மாதிரி உதவி செய்ய எப்படி மக்களை நல்வழிப்படுத்தணும், இந்த மன்றத்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை வந்து பேசுகிறது. தருவனமே நிழலாய் நின்று இயக்குகின்றது. அறிவை திருக்கோயில் வீதியெங்கும் நிலைகின்றது. அவருடைய முயற்சியினாலே ஒவ்வொரு தெருவில் இருக்கணும், ஒவ்வொரு ஊர்ல இருக்கும் மகிழ்ச்சி சொன்னாங்க. அவர் ஒரு தெருவில் இருக்கணும் மாதிரி நினைச்சு அறிவை திருக்கோயில் வீதியெங்கும் நிலைகின்றது. தனியுடன் பகிர்ந்திட்ட ரத்தின சபாபதி விரிகிறது. சபாபதினா எங்கிட்ட நேற்று சொல்லி கவிதை எழுதிட்டு இருக்கேன். அடுத்த நாள் போகும்போது ஒரு ரத்தின சபாபதி திருவாரூருடைய நடராஜரையும் அந்த அம்மையாரையும் ஒரு படம் எடுத்துட்டு கிஃப்டா கொடுத்தாங்க. அந்த வார்த்தை அதை விஷயத்த இவருக்காக இருந்தால் அது அந்த ரத்தின சபாபதி வந்து இறைவன் திருவள்ளுவர் அதாவது பரிவுடன் பகிர்ந்த ரத்தின சபாபதியாகின்றது. அந்த விருதே சபாபதியாகிறது. நெற்றியிலிருந்த மாணவர்கள் வாழ்க்கையும் சிந்திக்கின்றது. நெறிப்படுத்திய மாணவர்கள் வாழ்வும் சிறக்கின்றது. சிறப்புடன் சிந்திக்கவும் வைக்கின்றது. நெறிவுடன் மாணவர்கள் வாழ்வை சிறக்கின்றது. சிறப்புடன் சிந்திக்கவும் வைக்கின்றது. வான்மை எழுதி முடிக்கும் போது சத்தம் கேட்குது. டோரை திறந்து பார்த்தா மழை. நான் மட்டும் வரவேற்கல, அவர் கேட்கவும் வரவேற்கிறது என்பதை அந்த வார்த்தையை இதற்கு பதிவு செய்திருக்கின்றேன். வான்மழை ரத்தின சபாபதியை வரவேற்கின்றது. தேன்மலர் மாலையிலே தேன் மலர் அதாவது மாலையில் இருக்கக்கூடிய அந்த தேனை உறிஞ்சுவதற்காக அத்தகைய புனிதமான ஒரு மாலை அவருக்கு அணிவிக்கப்படுகிறது என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்கிறது. தேன்மலர் மாலையிலும் மனம் வீசுகிறது. சந்திர மனமாக வீசுகிறது. அம்மா போட்டு மனம் வீசுகிறது. நான் பாடும் கவியும் அவையை வியக்க வைக்கிறது. நான் பாடும் கவியும் அவையை வியக்க வைக்கின்றது. நான் போன்று துல்லிய மாமனிதரை போற்றுகிறது. நான் போன்று துல்லிய மாமனிதரை வாழ்த்துகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க என்னாலும். ஆன்மீக செம்மலும் யோகா எஸ்கே மாஸ்டர் ஆன ரத்தின சபாபதி எப்பொழுதும் என்றும் இளைஞர் தோற்றமளிக்கும் அன்பர். ஆன்மீக செம்மலும் எஸ்கே யோகா மாஸ்டரான ரத்தின சபாபதி
எப்பொழுதும் என்றும் இளைஞராக தோற்றமளிக்கும் அன்பர் என்பதில் ஐயமில்லை. நமது ஜவஹர்நகர் ஜவஹர்நகர் அறக்கட்டளை செயலாளராக 2002 இருந்து இன்று வரை செயலாளர் பொறுப்பினை செல்வனே நடாத்தி வரும் எனது நீண்டகால நண்பரும் பேராசிரியருமான CS ரத்ன சபாபதி, பேராசிரியர் கோபால், அது பேராற்றல் இருவரும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்து விளங்க வாழ்த்துகின்றேன். அவரது ஆன்மீக பயணம் பலருக்கு வியப்பாய் இருக்கும். மகான் பூர்ணானந்தா அவர்களிடம் 1968 ரத்ன சபாதி அவர்கள் தீட்சை பெற்றார். சேத்துப்பட்டு மகரிஷி யோகி அவர்களிடம் 1972 தீட்சை பெற்றார். சச்சிதானந்த சுவாமிகளிடம் ரிஷிகேஷில் 1981 தீட்சை பெற்றார். ஆனால் அந்த ரத்னசாமி அவர்கள் இறுதியில் மகான் வேதாத்ரி மகரிஷியிடம் 1992 தீட்சை பெற்றார். இவரிடம் சேர்ந்து கல்வி கற்ற நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுவாமி நந்தாஜியாக உலகம் முழுவதும் இந்து தர்மத்தை, ஆன்மீகத்தை பரப்பி வருகிறார். ரத்னசனாபதி பணியில் இருக்கும் பொழுது அடிக்கடி ரிஷிகேஷ் சென்று அவருடன் தொடர்பு கொள்வார். வேதாத்ரி மகரிஷியிடம் தீட்சை பெற்றது முதல் மணவளைக்காய் மன்றத்தில் தொடர்பு கொண்டு இறை வாழ்க்கையின் மூலம் வேதாத்திரியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தொண்டாற்றி வரும் அன்பர் நல்லாசிரியர் விருது பெற்ற ரத்ன சபாபதி கொண்டு குண்டிட்ட தீபம் போல் திகழ வாழ்த்துகிறேன். வாழ்க. நல்லாசிரியர் விருது பெற்ற ரத்தினம் பதித்த சபாபதி அவர்களே, வில்லாய் நீ வளைந்து விரைந்து உடற்பயிற்சி போதித்தமைக்கா, விரைவாய் ஓடி ஓடி விரைந்து தொண்டாற்றினதற்கா, நன்றாய் மணால கல்வி தன்னை விருப்பமுடன் போதித்தமைக்கா, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏற்றமிகு நல்லாசிரியர் விருது நலமுடமே நீ கொண்டாய் கொள்ளாங்கு சேராமல் பூதலத்தில் உன் பெருமை நன்றாக உன் கால் பணிந்து நாமும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவரும் இறையர்களின் குருவினால் இறையர்களின் கருணையினாலும் குருவர்களின் கருணையினாலும் வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கிறோம். இன்றைய தினம் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்றார்கள். நமது மன்றத்தில் ஆசிரியரும் நமது மன்றத்தில் பயின்று வளர்ந்த ஆசிரியரும் அவர்களை வாழ்த்துவதற்காக ஒரு கவிதையை நான் இங்கே படிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு திருவான்மையிலிருந்து WCS அமைப்பை நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கின்ற அம்மா பொன்னம்மா அவர்களையும் வாழ்க்கிறேன், வணங்குகிறேன். நலம் பல பெற்று வளமுடன் வாழ்க. காலம் வர காத்திருந்த இறைநிலையே, காலம் வர காத்திருந்த இறைநிலையே, கருணை மனம் கொண்டவரை தேடி தேடி வந்து, கருணை மனம் கொண்டவரை தேடி வந்து கட்டளைகள் இட்டதுவார் உலகம் உய்ய. வேதத்தின் உட்பொருளாய் விளங்குகின்ற வேதாத்திரி என்பவரை தேர்ந்தெடுத்து விளக்கத்தை அவர் மூலம் கொடுத்ததில்லை. களங்கங்கள் நிறைந்த இந்த உலக மக்கள் கலக்கமின்றி வாழ வகை செய்ததில்லை. உலக சமுதாய சேவா சங்கம் உலகெங்கும் இருந்த போதும்
நான் வாழும் சென்னை நகரில் நற்றாமரை பூத்த குளத்தினிடையே பொற்றாமரை போல் பூத்துவிட்ட குற்றாலிங்கம் என்னும் வள்ளல், பொற்றாமரை போல் பூத்துவிட்ட குற்றாலிங்கம் என்னும் வள்ளல் கொடுத்த இந்த மன்றம் என்றும் வானளவு உயர்ந்து வாழ வாழ்த்துகிறோம். எல்லோருக்கும் உதவுகின்ற மனம் படைத்த நல்லவர்கள் நிறைந்த இந்த மன்றம் இதில் நன்றாக பணியாற்றி வந்தமையால் நல்லாசிரியர் எனும் பெயர் பெற்றார் நமது உள்ளம் ஈர்க்கின்ற CSR. குருவினையே மிஞ்சுகின்ற மாணவராய் குணநலங்கள் கொண்டு நல்ல பயிற்சி பெற்று குருவாக கோபாலும் உயர்ந்து விட்டார். நற்குருவாய் நற்குருவாய் சற்குருவின் சொற்படியே பாரதிக்கு கிடைத்த நல்ல கண்ணம்மா போல் நமக்கு இங்கே கிடைத்து விட்டார் பொன்னம்மாளும். பாரதிக்கு பின் அவரின் கடமைகளை கண்ணம்மா செய்ததாக தகவல் இல்லை. இந்த பொன்னம்மாளோ ஐயாவும் விட்டு சென்ற கடமைகளை அவரை விட அற்புதமாய் செய்கின்றார். அதனால் அடுத்த ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொஞ்ச நேரம் தலைமை உரிமையே மறந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். அப்புறம் நல்ல நேரம் தலைமை உரிமை சொல்லிட்டாங்க. அதனால நம்ம பேசிட வேண்டியது. இன்று ஒரு பொன்னான நாள். எல்லாரும் நல்லா இது பண்ணாங்க. இந்த ஜவஹர் நகர் மன்றத்திலிருந்து விளைந்த 3 மலர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைத்திருக்கிறது. அது இந்த மன்றத்தின் தலைவர் என்ற முறையிலே எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சார்ந்தோம் என கேட்ட தாய், அதுபோல உங்களுக்கெல்லாம் கிடைத்த இந்த பேராசிரியர் விருது எனக்கு ஐயா இருந்தாங்கன்னா ஐயாவுக்கும் இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது. கடல் ரொம்ப பெருசு. இந்த பூமியில 72 பாகம் கடல் சூழ்ந்து இருக்கு. அதனால அந்த கடல் என்ன நினைச்சது, நம்ம தான் பெருசு, இருக்கிறதுலயே அதிகமான வலிமையும் பெருமையும் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு கடல் நினைச்சு ஆரவாரம் பண்ணிச்சு. போன சத்தம் போட்டு எழும்பி வந்துட்டு இருந்தது அலைகள். இத கேட்ட நதிகள், ஆறுகள் அதெல்லாம் என்ன பண்ணிச்சு, ஏன் இந்த கடல் இப்படி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் கொண்டு வந்து வெள்ளம் போல மலையிலேருந்து வர்ற தண்ணி எல்லாம் கொண்டு வந்து உனக்குள்ள ஊத்துனாதானே நீ இவ்வளவு பெருசா இருக்க முடியும், அதனால நாங்க இல்லைன்னா கடல் ஏது அப்படின்னு நதிகள், ஆறுகள் இதெல்லாம் திருப்பி கொடியேற்றுன தான் சண்டை போட ஆரம்பிச்சு. இதை கேட்டுட்டு இருந்த சிற்றார்கள், இன்னும் குட்டைகள், குளம் எல்லாம் சேர்ந்து அதோட சேர்ந்து கூட்டணி வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு நாங்க இல்லைன்னா நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. அது பேச ஆரம்பிச்ச உடனே இந்த அருவி இருக்கு பாருங்க, உங்களுக்கெல்லாம் தண்ணி யார் கொடுக்குறா, நான் மேல இருந்து அருவியா அந்த பனி உருகி வருவதை நான் அருவியா கொண்டு வந்து கொட்டினால் தானே உங்களுக்கெல்லாம் தண்ணி, அந்த தண்ணியை தானே நீங்க கொண்டு போய் கடல்ல கொடுக்குறீங்க, அதனால நான் தான் உயர்ந்த, நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அருவி சொல்லிச்சு. அதை கேட்டுட்டு இருந்த வானத்துல இருந்த மேகம், கருமேகம் சொல்லிச்சு, நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்க, நான் இல்லைன்னா நீங்க யாருமே இல்லை, நான் கருமை கொண்டு கொடைத்தன்மையோடு மழையாக புரிந்தால் தானே அருவியும் வரப்போகுது, ஆறும் வரப்போகுது, குளங்கொட்டையும் தண்ணி நிக்க போகுது, கடல்லையும் போய் விழப்போகுது, அதனால நான் இல்லைன்னா யாருமே இல்லை
அப்படின்னு கருமேகம் சொல்லுச்சு. ஆனா அந்த கருமேகத்திற்கு நீர் வந்தது எப்படி அப்படின்னு பார்த்தா அதுதான் சூரியன். சூரியன் கடலில் இருக்கிற நீரை உறிஞ்சி அதை ஆவியாக்கி மேகத்திட்ட கொண்டு கொடுத்தாதான் கருமேகம் நீரை அந்த இதை குறுமைப்படுத்தி மழையாக பொழிய முடியும். அது மழையாக பொழிந்தால்தான் மலைச்சரிவில் அது வெள்ளமாக வர முடியும், அருவியாக வர முடியும், ஆறாக வர முடியும், எல்லாமாக வர முடியும். ஆக யாருமே தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றதுல ஒன்னும் இது இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேதாத்திரி மகர்ஷிங்கிற சூரியன். அந்த சூரியனால் தான் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற கடல் உருவாச்சு. அந்த கடலில் கொண்டு போய் சேர்க்கின்ற, அதாவது உலக சமுதாய சேவா சங்கம் என்பது மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கு, அவர்கள் மனம் அமைதியாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று தெரிவிப்பதற்கு நிறைய பயிற்சிகள் அத்தனையும் மகர்ஷி கொடுத்திருக்கிறாரு. அந்த கொடுத்த அந்த கடமைகளை, அந்த செய்திகளை கொண்டு போய் கடலில் சேர்க்கிற மாதிரி இந்த நதிகள் எல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு மக்களிடமும் கொண்டு சேர்க்கிறது. இது யாரும் ஒரு தனி மனிதனுடைய ஒரு செயல் அல்ல. அத்தனைக்கும் மூல காரணம் வேதாத்திரி மகர்ஷி. மகர்ஷி இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. மகர்ஷி இல்லைன்னா உலக சமுதாய சேவா சங்கம் இல்லை, கடல் இல்லை, கடல் இல்லைன்னா மேகம் இல்லை, மேகம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லை என்றால் ஆறுகள் இல்லை, நதிகள் இல்லை, ஓடைகள் இல்லை, குட்டைகள் இல்லை, ஏன் யாருமே இல்லை. அத்தனைக்கும் காரணம் அந்த வேதாத்திரி மகர்ஷி. மகர்ஷி அவர்கள் மனிதன் எப்படி இன்பமாக வாழ்வதற்கும், அமைதியோடு வாழ்வதற்கும், உடல் நலத்தோடு வாழ்வதற்கும் பல நெறிமுறைகள் கொடுத்தார்கள். அதாவது வாழ்க்கையை எப்படியும் வாழலாம் என்ற நிலையில் இருந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சில நெறிமுறைகளை கொடுத்திருந்தார். அந்த நெறிமுறைகளை, அந்த அறநெறி முறைகளை நிறைய மகான்கள் ஆதி காலத்திலிருந்து சொல்லிட்டே தான் வந்தாங்க. அந்த ஆதி சங்கர காலத்திலே இருந்து, ராமானுஜர்ல இருந்து, நாயன்மார்கள்ல இருந்து, ஆழ்வார்கள்ல இருந்து எப்படி வாழணும் என்பதையும் சொல்லித்தான் கொடுத்தாங்க. அப்ப யார்? திருவள்ளுவர், புத்தர், இவங்கெல்லாம் கூட வள்ளலார், அவங்களும் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நாம அவர்கள் காட்டிய வழியில் வாழ்கிறோமா? ஏன் இல்ல? அதான் யோசிச்சு பார்த்தேன். அதுதான் மகரிஷி நம்முடைய 14 கோட்பாடுல செயல் தெய்வ நீதி வழி வாழ்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. 14 கோட்பாடுகள். அதுக்கப்புறம் 2 வரி கழிச்சு செயல் விளைவு உணர்கல்வி அப்படின்னு கொடுத்திருக்காரு. நம்மெல்லாம் விளக்கம் சொல்லும் போது செயலுக்கு விளைவாக வருவது தெய்வ நீதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இரண்டையும், ஒரே விஷயத்தை 2 விதமாக மகர்ஷி கொடுத்தான்னு பார்த்தேன். தெய்வ நீதி என்பது இறை தத்துவம், அறநெறி, அதெல்லாம் எப்படி வாழ்வது அப்படிங்கிற அந்த சட்ட திட்டங்கள், அந்த நெறி முறைகள், அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் தான் தெய்வ நீதி. அது ஆதியிலிருந்து இந்த வள்ளலார் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் தெரியவில்லை, மனிதர்கள் அதன்படி நடக்கவில்லை. அதை நடக்கலைங்கிற காரணத்தால் தான் மகரிஷி செயல் விளைவு உணர் கல்வி, அந்த சட்ட திட்டங்கள் படி, தெய்வ நீதிப்படி நான் வாழவில்லை என்றால் அதனால் ஏற்படுகின்ற விளைவு என்று நான் உணர வேண்டும். நமக்கு கஷ்டம் வந்தா இந்த கஷ்டமோ துன்பமோ எதனால் வந்தது என்று சிந்திப்பதில்லை. ஏதோ எனக்கு கிரகநிலை சரியில்லை, ஏதோ யாரோ எனக்கு பண்ணிட்டாங்க, ஏன் எனக்கு இந்த துன்பம் வந்ததுன்னா நினைக்கிறவே ஒழிய என்னுடைய ஏதோ ஒரு செயல்தான் இந்த துன்பத்திற்கு காரணம் என்று நினைப்பதில்லை. அதை நினைக்க வேண்டும், நினைத்து அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் மகரிஷி செயல் விளைவு
உணர்கல்வி. அந்த செயல் விளைவு உணர்கல்வி இருந்தால் மட்டுமே என்னுடைய செயலுக்கு விளைவாக வரும் என்ற உணர்வு இருந்தால் மட்டுமே அந்த தெய்வ நீதிப்படி நாம் வாழ முடியும். அதுதான் மகரிஷியுடைய கிரேட்னஸ். அந்த சூரியன் அதனுடைய ஒளியை கொடுப்பதோடு கூட அல்லாமல் நம்முடைய உடலுக்குள், நம்முடைய எலும்புகளுக்குள் வாழ்க்கையில் வெற்றி நிறைய சொல்லுவாங்க. சூரியன், அந்த சூரியனுக்கான காயத்ரி ஜபம்னு சொல்லி சூரியனை வளர்ந்தா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆக அந்த சூரியன் வேதாத்திரி மகிழ்ச்சி என்று நான் இப்பொழுது சொல்லும் போது அந்த சூரியன் சொல்லிய கருத்துக்களை, அவர் காட்டிய வழிகளை நாம் மாறாமல் தடுமாறாமல் அதை முழுமையாக ஏற்று அதே வழியில் நாம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த மகிழ்ச்சியுடைய கருத்துக்களை எடுத்துக் கொடுக்கின்ற அந்த நதிகள் போலத்தான் நாங்கள் பேராசிரியர்கள் எல்லாருமே. இதுல இப்போ கங்கை உயர்ந்தது, காவிரி உயர்ந்தது, தாமிரபரணி உயர்ந்தது, இது சின்னது, இது பெருசு என்று இல்லை. ஒரு ஊக்கம் கொடுப்பதற்காக இந்த வருஷம் தான் நல்லாசிரியர் விருது என்று கொடுத்திருக்காங்க. ஒரு அதாவது ஆசிரியர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பதற்காக, சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த விருது கொடுத்திருக்கிறார்கள். அந்த விருது தகுதியான ஆட்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. எங்க மன்றத்துல செயலாளராக CS ரத்னசபாபதி ஐயா இருக்காருன்னா 365 நாளும் எல்லா நாளும் மன்றத்துல இருப்பார். அதே தவிர இப்ப விஷன் கல்வி ஆரம்பிச்சா அதுக்கு ஸ்கூலுக்கு போகணுமா, காலேஜுக்கு போகணுமா, இல்ல சிட்டி ஜோனுக்கு போகணுமா, யூனிவர்சிட்டிக்கு போகணுமா, இல்ல எக்ஸாமினரா போகணுமா, ஏன்னா எந்த வேலை எடுத்தாலும் அவர் அதை செய்வார். அதை பத்தி எல்லாம் விஷன் ப்ரோக்ராம் ஆபீசர் இன்னும் நிறைய பேர் அவரை பத்தி பேசுறதுக்கு இருக்கிறாங்க. அதனால நான் இது பண்ண முடியல. நான் இப்ப அதை நிறுத்திக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இந்த மன்றம் இவர் சிறப்பாக செயல்படுவதற்கு அவர் ஒரு காரணம். உடனே அவர் காரணம்னா மொத்த பேரெல்லாம் இல்லைன்னு நினைச்சாதீங்க, எல்லாரும் காரணம். பொறுப்பாசிரியர்ல இருந்து, பேராசிரியர்ல இருந்து, துணை பேராசிரியர்ல இருந்து, ஆசிரியர்ல இருந்து அத்தனை பேரும் காரணம். அது மட்டுமல்ல, மன்றத்துக்கு புதிதாக வருகை செலுத்திய அனைத்து அன்பர்களும் காரணம். நீங்கெல்லாம் இல்லைன்னா, புதிதாக வந்தவங்க இல்லைன்னா நாங்க யார்கிட்ட சொல்லுவோம்? கொடுப்பவர் இருந்தாலும் வாழ்வதற்கு ஆள் இருந்தால்தான் கொடுப்பவருக்கு பெருமை. இப்ப நாங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதை கேட்பதற்கு நீங்கள்லாம் இருந்தால்தான் எங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் பெறும் போதுதான் நாங்கள் மகிழ்ச்சி அடைய முடியும். ஆகவே அந்த வகையில் நம்முடைய மன்றத்தில் இருந்து கோபாலையா பொறுப்பாசிரியராக 4 வருடங்கள் பொறுப்பாசிரியராக இருந்து குமரன் நகர்ல ஒரு தவ மையத்தை தொடங்கி அங்க பொறுப்பாசிரியரா இவரே ஐயா நியமித்தார். இவர் போக மாட்டேனார், நான் இங்கதான் இருப்பேன். ஆனா இந்த மன்றத்தை வளர்ப்பதற்கு தானே உங்களை அங்க போக சொல்றோம் அப்படின்னு சொல்லி இவரை அங்கே அனுப்பி அங்கேயும் நிறைய ஆசிரியர்கள், துணை பேராசிரியர்களை உருவாக்கி அவரும் பேராசிரியராகி அந்த மன்றத்தையும் அறக்கட்டளையாக்கி சிறப்பாக அதையும் முடித்தார். இன்னாரால் இந்த வேலை முடியும் என்று நினைத்து அதை கரெக்டா கண்டுபிடிச்சு ஐயா கொடுத்தாங்க. இப்ப அதே மாதிரி உலக சமுதாய சேவா சங்கமும் இவங்களால எல்லாம் தான் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு நல்ல மதிப்பு, நல்ல பெருமை என்றுதான் இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து நல்லாசிரியர் விருது கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் லேட்டு நல்லாசிரியர். யாரும் சொன்னாங்க எனக்கு சந்திரசேகரன் ஐயா நல்லாசிரியர் விருது எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் நல்லாசிரியர் விருது வேண்டாம், நல்லாசிரியர்களை உருவாக்கிய பெருமை எனக்கு போதும். நல்ல ஆசிரியர்களை உங்களுக்கு விருது பெறக்கூடிய தகுதியில் உங்களை தயார்படுத்திய அந்த தாய் மனம், நீங்கெல்லாம் நல்லா வந்தீங்கன்றத கேட்டு ஈன்ற பொழுதில் திரும்பியும் சொன்னேன், ஈன்ற பொழுதில் பெரிதிவக்கும் தன் மகனை சார்ந்தோம் என கேட்ட தாய். அதை போல இன்னும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மன்றத்துல இருந்து நிறைய பேருக்கு
ஒவ்வொருத்தருக்காவது நல்லாசிரியர் விருது கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக அமைத்து கொடுத்த சந்தானம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு கூட்டமும் வந்த கோபாலையா அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி. ஏன்னா அவரு நிறைய வேலூர் அங்க எங்கன்னு இருக்காரு, அவருக்கு நேரம் இல்லை, நிறைய கிளாஸஸ் நிறைய ஸ்பீச்சஸ் இருக்கிறதுனால வந்ததற்கு அவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க, நன்றியை நம்பித்தல்ல. உங்கள் அனைவருக்கும் இறைவன் திருவருளால் உடல் நலம், அறிவோடு, செல்வம், கீர்த்தி உயர்வடைந்து மேலும் சிறப்பாய் மன நிறைவோடு மன மகிழ்வோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன இது ஐயா பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல. அதெல்லாம் இல்ல. ஏன்னா முதல்லயே சொல்லிட்டேன், கடல்ல போய் சேர்ந்த எத்தனையோ ஆறுகள், கங்கை, காவிரி, தாமிரபரணி, பிரம்மபுத்திரா, அந்த மாதிரி எத்தனையோ ஒரு பெரிய ஆறுகள்ல ஒரு ஆறு சுந்தரமையா. எத்தனையோ நிறைய ஆறுகள் போய் கடல்ல போய் சேருது. அதுல ஒரு ஆறு, ஒவ்வொரு ஆறு பேரையும் சொல்லிட்டு இருக்கேன். தலைமை உரை எழுப்பி வாழ்த்துறை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்த வாழ்த்துறை முதலில் நம்முடைய WCSC பிரசிடென்ட் சென்னை சிவிசோன் பிசி சுந்தர பேராசிரியர் பிசி சுந்தரம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குகிறார். வாழ்த்துறையை நான் உட்காந்துருந்தா புரிஞ்சவங்க நான் புரிஞ்சே இருப்பேன். நான் பேசுறது பிடிக்கல கூட என்னை பார்க்கணுமே நான் இருந்து உட்காந்துருப்பாங்க. ஐயோ நம்மளை பார்த்துருவாங்க, அதுக்காக நினைக்கிறது வேற ஒன்றுமே தவிர வாய்ப்பு மேடையில் பெருமதித்திருக்க முடியாத நமது இந்த ஜவஹர் நகர் அறக்கட்டளை சார்ந்த நிர்வாக காவலி அம்மா அவர்களுக்கும் அதே ஒன்று இந்த நல்லாசிரியர் விருது பெற்று 2 புறமும் அமர்ந்திருக்கும் இரட்டையர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்த சந்தானமையா அவர்களுக்கும் என்னையும் இங்கு அழைத்தீர்களோ இல்லையோ வந்து கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒருவருக்கும் அம்மாவிற்கும் இறையாற்றலுக்கும் பெருந்திரளாக இங்கே வருகை இருந்துள்ள அனைவருக்கும் உறவினர்கள் என்று வணங்கி வாழ்த்தி மகிழ்ந்து வாழ்க்க வளர்ந்தேன். இந்த ஆணியால இருக்கும்போது எப்படி இருந்தோம்னு தெரியல, அதை விட ரொம்ப ஒரு நிகழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கு நினைக்கும் இங்கே பார்க்கும்போது. அப்ப நாங்க செஞ்சது சரிங்கிறது இப்பதான் எங்களுக்கு பார்த்தது. ஏன்னா அந்த கமிட்டியில இருந்து இவங்களை செலக்ட் பண்ணதுல நான் ஒரு ஆள், உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லணும்ல, நீ பத்தி சொல்ல நாங்கல்ல உருவாக்குனது இவங்க, உருவாக்குனது சரிதான்னு சொன்னது நான். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு இன்னும் சொல்ல போனா கோபாலாவே ஏற்கனவே பலமுறை இவர் வந்து நம்பர் 1 வந்தவர். நம்ம மண்டலத்தின் கீழே 10 ஆசிரியர்களை செலக்ட் பண்ணல. இப்போ கடந்த ஆண்டே இது ஏதாவது ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்று நம் மண்டலத்தில் மட்டுமே ஒரு சிறப்பு செய்தோம். அவர் அழைத்து, அதுவும் ஆசிரியராக இருக்கிறவர் அங்கங்க ஓடுறாரு, ஏன்னா ஒரு பை கொடுக்கும், எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்குமே, அப்பப்போ தேட வேண்டாம் அவர் அப்படின்னு. ஸோ இது அப்பவே ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவரையை வந்து இந்த முறை செய்யணும். ஏதாவது ஒரு வகையில் வர்றாங்கன்னு சொல்றதை விட வந்தவங்களுக்கு இது போன்ற ஒரு சேவை செய்தவங்களுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அமைப்பின் மூலம் அப்படின்னு முதல் முறையாக. ஆனால் இனிமேல் தொடர்ந்து நடைபெறும். அதில் மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம அறக்கட்டளை சார்ந்தவங்களே ஒரு 3 பேர் தகுதி உள்ளவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனுடைய பெருமை நம்முடைய சிவகுமாருக்கும் குற்றாலிங்கவை அவர்களுக்கும் அம்மா அவர்களையும் சார்ந்தது. ஏன்னா அவர்களான ஒரு ரோல் மாடலாக இருந்ததுனால தான் அவங்களை பின்பற்றவங்களும் அதுவாகவே மாறி வராங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா நாங்களும் நல்லா தானே பண்ணவங்க, நீங்கள் இல்லைன்னு நாங்கள் சொன்ன மாதிரி தான் கேட்டேன்.
நீங்க அவளை ஃபீல் பண்றீங்க. உங்களை இல்லையே நீங்க சொல்லியிருக்கமா, அன்புலேயே இவங்கெல்லாம் பண்ணாமல் இவங்கெல்லாம் பண்ணலே நீங்க வந்திருக்கா அப்படின்னு. அதோட இது வந்து அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஊக்கம், இனிமேல் வராதவர்களுக்கு வருவதற்கான ஒரு ஊக்கம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இவங்க 2 பேருக்கும் இங்கே கிடைச்சது அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா இவரை சொல்லவே வேண்டியது. எங்கே கூட்டாலும் எங்கே சொன்னாலும் சொல்லிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா என்ன சொல்ல போனா நம்ம சென்னை நகர்மன்றத்துக்கு கீழே சர்வீஸ் பண்ற பல மன்றங்கள்ல ஒரு சிறப்பான ஒரு மன்றம் நம்ம கவர்னர் மன்றம். நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் வரணும் இல்லாம அதுக்கு ஒரு 2 பேரை வச்சிருக்காரு கரெக்டா. அவங்கள பார்த்தீங்கன்னா லேடிஸை போட்டு வந்து அவரோட டெக்னிக் என்ன அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அதுதான் இவங்க தடையா இருக்கு. இதெல்லாம் டெக்னிக் அவர் பண்றது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபாலோ நல்லா செய்யணும், சும்மா எல்லாம் கொடுத்துட அவருக்கு எங்கெங்கெல்லாம் வேலை செய்யறாரு பாருங்க, எப்படி இப்படிலாம் வேலை செய்யறாரு. ஸோ அது போல அவங்கள முதல்ல சரி பண்ணிட்டு அதை கூட்டு வந்து அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா முழுமையா சரியா செய்துட்டு தான் கொடுத்தாரு. அதே போல கோபாலயன் கோபால் அப்படின்னு சொன்ன மாதிரி கோபால் அப்படின்னு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எங்க கூப்பிடுறோமோ கூட்டவர்களுக்கு அங்க உடனே நான் வந்து நடத்தி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இது போல இனிமே நம்ம வந்து இது ஏழுங்களை வச்சு இது மாதிரி ஒரு இடத்துல இப்படி பண்றாங்க அப்படின்னா இவர்களை போல் நாம் வர வேண்டும், வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கப்பட வேண்டும். இதுதான் நாம் குருவிக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய காணிக்கை. வெறும் நல்லாசிரியர் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறதோ மைக் பேசுறது மட்டும் நல்லாசிரியர், எல்லா விதத்திலும் நல்லாசிரியராக இருக்கணும். குருவை முழுமையாக பற்றியவர்களாக இருக்கணும். நமது சங்கத்தின் அடிப்படை அத்தனையும் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதன் வழி வாழ்வர்களாக இருக்க வேண்டும். நம்ம வந்து இங்க ஒரு காண வச்சோம், நம்ம வந்து அங்க ஒரு காண வச்சோம், இங்க ஒரு காண வச்சோம் இல்லாம இங்க போனாலும் அதற்கு உதாரணம் ரத்ன சபாவன். எத்தனை இடம் போனாலும் சம்பளத்துக்கு வந்து ஆகணும். அவர் ஒரு உதாரணம் ஏற்கனவே சொன்னார், இங்க போனாரு அங்க போனாரு அங்க போனார், அத்தனை டீச்சரையும் வாங்கி கடைசியா கொடுத்த ஒரு டீச்சர் தான் அவர் நிறுத்திட்டீங்க. அந்த டீச்சர் தான் பிரமாதம் முடிவு பண்ணாரு. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைத்தது மகிழ்ச்சி கொடுத்தது அவருக்கு இந்த நல்லாசிரியர் கொடுத்தது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாரும் எல்லாத்துக்கும் போவோம், எல்லாருக்கும் ஒரு மனித இயல்பு. எங்க வேணுமோ சுத்துவோம். ஏன்னா பல இடங்கள் போனா தான் எந்த இடம் சரி நம்மளால கணிக்க முடியும். இப்ப எல்லாரும் சுத்தி வந்தவங்க மழை சுத்தி இங்கதான் வராங்க, இங்க இருந்து போறாங்க வராங்க, அவங்கவுங்க விருப்பம் யாரும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த குறுகிய காலத்துல இப்ப ஐயா மாதிரி நானும் நிறைய இடங்கள் சுத்தி வந்தேன் பக்தி மார்க்கத்துல. அது எல்லாருமே நமக்கு அந்த அனுபவம் இருக்கு. கடைசியா நிறைவா முடிவா எளிமையா இருக்கிற ஒரே பயிற்சி தத்துவம் அது மட்டுமே. அதையே நம்மளால பிடிச்சிட்டு நம்ம ஏற முடியல அப்படின்னா எங்க போனாலும் நம்மளால எந்திரிக்க முடியாது. இது என்னுடைய ஒரு குறுகிய கால அனுபவம். அந்த வகையில நம்ம எல்லாரும் குருவை பின்பற்றுவோம். இந்த அமைப்பின் அடிப்படை என்ன சொல்றதோ அதுபடி வாழ்வதுதான் ஆசிரியர். நம்ம ஆசிரியர்கள் தகுதி கொடுத்தாச்சு அப்படின்னால நீங்க வந்து இந்த சங்கத்துல ஒரு அடிப்படை மெம்பர் ரெகனைஸ் பண்ணியாச்சு. அது வந்து ஆசிரியர்கள் யாரோ வந்து எம்கே கொடுக்குறாரு, குருவே கொடுக்குறாரு, நம்ம மேல நம்பிக்கை வச்சு கொடுக்குறாரு. அப்ப அதுவாகவே நாம் வாழ வேண்டும். அதை தான் குரு எதிர்பார்க்கிறார். குரு காணிக்கை என்ன அப்படின்னா குரு என்ன சொன்னாரோ அதுபடி வாழ்ந்து காணிப்பதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். அதான் அவர் செய்யற மிகப்பெரிய காணிக்கை. அந்த வேலை எனக்கு ரொம்ப பேசும் கூட இருக்கு. நேரம் கருதி அம்மா ஒரு மாதிரி பாக்குறாங்க, முடிப்பாங்க, அதனால நேரம் கருதி அதெல்லாம் நீங்க ஒரு பொறுப்புல இருக்க முடியுமா? நீங்க பார்க்கும்போது நீங்க சாப்பிடவான்னு சொல்லி போண்டா சாப்பிட்டு சொல்லும்போதே கண்டுபிடிச்சு எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம நம்ம இந்த பொறுப்புல இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மைண்ட் ரீடிங்லாம் ஒன்றும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள வாரதான். ஸோ அந்த வகையில வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கும் தேவனுக்கு தொடர்ந்து இதை தக்க வச்சுருக்கு. இந்த வழியோடு படத்தை சொன்ன மாதிரி நல்லவன்னு சொல்லிட்டாங்க. நல்லவனா இருக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம், அதை கீப் அப் பண்ணணும். ஸோ அது போல பார்த்தீங்கன்னா 2 பேரும் தொடர்ந்து இதை வாங்கணும். அதே போல இதை வாங்குவதற்கு அம்மா சொல்லணும், நான் சொன்னது அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னும் அவங்க 2 பேரும் உருவானதுக்கு காரணம்னா இத்தனை எவ்வளவு விருது கொடுக்கறது அவங்க கொடுக்கணும், தினமும் கொடுக்கணும் அவங்க. ஏன்னா உலக சேவா சங்கத்தால் அவ்வளவு விருது கொடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க செலக்ட் பண்ண 2 பேரும் கொடுக்கணும். அந்த வரை 2 பேர் வருங்காலங்களில் எல்லாருமே வாங்கணும். ஏன்னா இப்ப நம்ம மண்டலத்துக்கிட்ட 5 பேர் பேராசிரியர், 5 பேர் துணைக்காரர் செலக்ட் பண்ணி ஓரளவு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செலக்ட் பண்ணியிருப்போம். அடுத்த முறை நிறைய பேராமீட்டரோட வருது. இந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சுன்னா அதை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு நிறைய சிஸ்டம் போடுவாங்க. இவர் நம்ம அமைப்போட இருக்காரா, எவ்வளவு காலமா இருக்காரு, எவ்வளவு சர்வீஸ் பண்றாரு, எத்தனை அமைப்போட போய் வர்றதுலாம் வீடு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதே மாதிரி விசன் ஆட்சி இருக்காரா, பிஎஸ்பிக்கு ஏதாவது போய் கிளாஸ் இருக்காரா, இது போல நிறைய அதை வந்து சிஸ்டம் போடுறாங்க.
ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும் நல்ல ஆசிரியர் விருது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், அது எல்லாமே பண்ணுறோம். இவங்களாம் அது இருக்காங்க ஏற்கனவே, எல்லாம் இல்லைன்னு வச்சிருப்பாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வருஷம் சேர்த்துருக்கேன். நான் அந்த கூட தெரிஞ்சுக்கிறேன் இப்போ கூட 30,000 சேர்த்துருக்காரு. அப்புறம் அறக்கட்டளையான நிறைய அவருக்கு எண்ணங்களுக்கு நிறையா பண்ணணும் அப்படின்னு. அதே போல் நாமும் இது போல் ஆசிரியரோடு இணைந்து நம்மால் இயன்ற அளவு இதெல்லாம் இந்த தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது எல்லா ஆன்மாவுக்கும் கிடைக்கிற ஒரு பாக்கியமே இல்லை. முதல்ல இந்த மனோட கலைஞனாக வரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கும். அதை விட அந்த பயிற்சியை நம்ம தான் இப்போ அந்த பயிற்சியை தினந்தோறும் செய்யணும் கூட ஒரு பாக்கியம் பண்ணணும். அதை விட அதை 10 கோடி எடுத்து சொல்கிறோம் பாருங்க, அதுக்கும் ஒரு பாக்கியம் இருக்கு. அந்த ஆன்மாவோட சீக்கிரம் அதெல்லாம் செய்ய விட எத்தனையோ தடை இருக்கும். சரி இங்கே போயிட்டு வரல, அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே போயிட்டா நம்மளும் அழகை அதெல்லாம் தாண்டி நிற்கிறோம் பாருங்க. அதுதான் குருவினுடைய ஆற்றல், குருவினுடைய சிறப்பு. ஸோ அந்த வகையில் நம்மை நாம் உயர்த்தி கொண்டு நம் மூலமாக இந்த சமுதாயத்தை முயற்சிக்கு குருவின் சிறுவாயினம் அனைவரும் சரியாக இருப்பது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி பாராட்டுகிறேன். மகிழ்ச்சி என்னென்னலாம் நினைச்சாங்களோ அது காலத்தால் நடந்து கொண்டே வருது செயல்முறைக்கு. அது இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். சாமிஜி முதல் அந்த விசர் வகுப்பு ஆரம்பிக்கும் போது 50 பேருக்கு அனுமதி தான். அப்புறம் நிறைய பேர் 150 பேர் 200 பேர் திரும்பி தான் போனாங்க. கண்ணீர் கம்பெனி கொட்டி சில பேர் படிக்கிறதுக்கான, சில பேர் வீட்டை விட்டு வந்தால் போதும் நிறைய, அதுக்கு திரும்பி போகவே மனசு அப்படி அளவுக்கு போய் விற்க வரலாம். அப்போ சாமிஜி சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் 50 பேர் 100 பேர், இது அனைத்து பல்கலைகள் மூலமாக எல்லாரும் படிக்கிறார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணம் 24 பல்கலைக்கழக அங்கீகாரம் போட்டு நம்ம இது வரைக்கும் 1.5 லட்சம் பேர் படிச்சிருக்காங்க. அடுத்த முயற்சி சொன்னது என்னன்னா நாமும் ஒன்றை உருவாக்க வேண்டும் சொன்னார். அவருடைய எண்ணம் நிறைவேறிக்கு போன வாரம் கல்லூரி திறப்பதற்கான ஆர்டர் வேண்டும். வேதாத்திரி மகிழ்ச்சி யோகா கல்லூரி அப்படின்னு கல்லூரி, முழு நேர கல்லூரி, மற்ற இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அதே மாதிரி 70 பேருக்கு மட்டுமே அனுமதி. ஒரு காலத்தில் சொன்னேன், எல்லாம் பார்ப்பீங்க ஒரு சீட்டு கொடுங்க. அந்த ஒரு நிலைக்கு வந்துருக்கு. இது வரைக்கும் ஒரு 30 பேர் என்ரோல் பண்ணிடுறாங்க. நாங்கள் எப்படி சிஸ்டம் வச்சுருக்கோம்னா ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ணுற 70 பேருக்கு கிடையாது. அது 80-90 வந்துச்சுன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வைப்போம். இதில் யாராவது வரலை அப்படின்னா அவங்களை எடுத்துக்கிற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. எனவே வருங்காலங்களில் யோகா தான் பிரசித்தியாக இருக்கும். நம்மளையும் பயன்படுத்திக் கொள்ளணும். புரியல இது ஒரு செய்தியை சொன்னால் புதிய ஒரு 4 பேர் சேர தயாராக இருக்கும். அதை முடிச்சுட்டு வேற ஒரு வாய்ப்பு ஏன் போட்டாரு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே. இங்கே இந்த நிகழ்வுல நிறைய ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியான ஒரு விஷயம். எனவே இங்க பார்க்கும்போது என்ன சொன்னா, இது நம்மளுடைய அறக்கட்டளை. சாதாரணமாக வீட்டில் தோட்டம் வச்சு போது அது ஒரு சிறிய தோட்டம். அது கொஞ்சம் பரவாயில்ல வெளியே இருந்தா கார்டன். ஆனா இங்க பாருங்க, இன்னைக்கு காலையில பண் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு பேர் இருப்போம், இவ்வளவு பேரும் முற்றிய மரங்கள். தோப்புக்கு அப்புறம் வனம். இந்த மாதிரி வனமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த இடங்கள் நாங்களும் ஒரு சிறிய செடியாக இருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வனத்துல இன்னைக்கு நல்லாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பின்பற்றி வழிகாட்டுவதாக நமக்கு முன்னாடி போயிருக்காங்க. சாதாரண ஒரு தோப்புக்கு அப்புறம் வனம் சொல்லும்போது, வனம்னா தோப்புன்னா ஒரு பர்டிகுலர் கலர் மட்டும் தான் இருக்கும். வனம்னா எல்லா வெரைட்டியும். அதுல உயர்ந்த இடம் வயதில் இருந்தது அனுபவத்தை கொண்டிருந்தவர்களாக இவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களின் அனுபவங்களை ஏற்று நம்ம அவர்கள் வழிநடத்தி வழிதோட்டலாக தரும் பொழுது அனைவரும் உயர்வு பெறுவோம். குருவின்
அருள் பெறுவோம் என்பதை கூறிக்கொண்டு எங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுவதை விட அவர்களை வழிகாட்டிகள் ஏற்றுக்கொண்டு அதிகம் செயல்பட்டு உயர்ந்திருக்கிறோம் மகிழ்ச்சி கொள்கைகளை பின்பற்றுவோம் என்பதை கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நல்ல ஆசிரியர் விருது பெற்ற பேராசிரியர் சி.எஸ். ரத்ன சகோதரி அவர்களுக்கும் ஐயா கோபால் ஐயா அவர்களுக்கும் டி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன். சி.எஸ். ஐயா சொல்லணுன்னாக்கா அதுக்கு நேரமே பத்தாது. ஏன்னா அவரை சுறுசுறுப்பாக அவர் செய்வார். அவர் கூட திருவள்ளுவர் போகும் கூட அவர் அங்கே இருப்போம் நம்பல அவ்வளோ அவங்க இந்த கிளாஸ் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அருமையாக கிளாஸ் எடுப்பார். அவருடைய சேவை மேல்நடப்படும். அதே மாதிரி கோவலையை சொல்லணுன்னாக்கா அவர் தான் என்னை இந்த நிலைமைக்கே கொடுத்துட்டாங்க. நான் எனக்கு என்னுடைய முதல் குருவாக அவர் தான் இருக்கேன். அதுக்கு பிறகு நான் மகரிஷியை கொண்டு தான் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டேன். பிரம்மஞானம் ஆசிரியர் பேசி எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவர் டி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்போ யுஎஸ்ஏ போயிருக்காரு. அவரும் அவங்க வந்து எனக்கு நிறைய சேவை செய்திருக்காரு. இவங்கெல்லாம் வாழ்த்துங்க நமக்கு வாய்ப்பாடு. அம்மா சொல்லணுன்னாக்கா அம்மா தான் எனக்கு முதல் காரணம். அவங்க பார்த்தாவே நமக்கு ஒரு தனியாக புத்துணர்ச்சி வருது. பார்க்காது இருக்க முடியல. அவங்க மேலே வரலன்னா கூட போயிட்டு என்னம்மா வரல அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த பேராசிரியர் விருது பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. 2 பேர்த்துக்கு நல்லா சொன்னாங்க. 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யாரும் சுந்தர ஐயர் கொடுத்துருக்காங்க. சிறந்த சேவைக்கான விருது சிறந்த சேவைக்கான விருது சென்னை நகர மண்டல தலைவர் பேராசிரியர் சுந்தர நமக்கு வழங்கியிருக்காங்க. ஆமா, இதாவது வந்து காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தினந்தோறும் காலைல வண்டியில் உட்காந்து நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். ஒரு பொறுப்பு இல்ல, 4 பொறுப்பு இருக்கு அவருக்கு. அந்த 4 பொறுப்பும் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கும் மண்டல தலைவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதுபோல் மன்ற செயலாளர் சி.எஸ். ரத்ன சகோதரர் 2007 பார்த்தோம், இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்காரு. அதே சைஸ் தான் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கார். அது ஒரு காரணம்னு சொன்னா அந்த விதத்தில் அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளலாம். அதுபோல் வந்து மன்ற பேராசிரியர் கோபாலயா அவருக்கும் இங்க இல்லைனாலும் வெளியூர்ந்து வந்து பல மன்றத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்துல வந்து அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எங்களுக்கெல்லாம் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் முதல் தவணையும் ஆரம்பித்து இன்னமும் வாங்கி கொண்டிருக்கிற தவணை அறக்கட்டளைக்கு சென்னை நகரமண்டல சார்பாகவும் பலத்தூர் டீச்சர்ஸ் கலை அறக்கட்டளை சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். வாழ்க்கை வளம். அடுத்ததாக வாழ்த்துறை வருமாறு சுகுமாரன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மேடையில் அமர்ந்திருக்கும் நமது WCSC தலைவர், சென்னை மண்டல தலைவர் அவர்களுக்கும், நம்முடைய ஜவஹர் நகர் செயலாளர் சி.எஸ். ரத்ன சபாபதி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய அரங்காவலர் பொன்னம்மாள் அவர்களுக்கும், கோபால ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை அன்பர்கள் வந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
அதாவது முதல்ல நம்ம வந்து சிஎஸ்ஆர் ஐயா அவர்களுக்கு நல்லாசிரியர் அந்த பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அவர் தகுதியானவர் என்று நம்ம சுந்தரம் ஐயா அவர்கள் அதற்கு ஆக்சுவலா வித்து போட்டிருக்காரு. ஸோ நம்ம கோபால் ஐயாவுக்கும் அவர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் நம்ம இது வந்து நன்றி சொல்லிக்கணும். அவங்கெல்லாம் வந்து நம்ம மகரிஷியினுடைய தத்துவங்களை வந்து முழுமையா அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. அதுதான் மெயின் காரணமே. அந்த நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய முழு நேரமும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மன்றத்துக்காகவே உழைக்கிறாங்க. சிஎஸ்ஆர் ஐயா பாத்தீங்கன்னா நாங்க இளவட்டம் சொல்லுவோம். ஐயா நம்ம சொன்ன மாதிரி அவரு கூட நடந்து போயின்னு இருப்போம். பதத்துக்கு நான் பாட்டு போயிட்டு முன்ன போயிட்டு இருப்பாரு. நாங்க ஓடும் பின்னால அவர் பின்னால அந்த அளவுக்கு அவருக்கு சுறுசுறுப்பாக இருக்குமா. அவர் காத்து வேற கொஞ்சம் தடுப்பாரு. அவரை மாதிரி நம்மளும் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நம்மளும் நினைக்கிறோம். பட் கொஞ்சம் கொஞ்சம் நாள் முடியுது. ஸோ நம்ம அவரை மாதிரி நம்ம தொண்டு உள்ளம் அந்த இது எல்லாருக்கும் வரணும். அதுதான் அவரை நம்ம பின்பற்றணும்னு சொன்னாக்க நம்ம மகரிஷி என்ன நம்ம சொல்லிட்டு போயிருக்காருன்னு அதை நம்ம பின்பற்றி இந்த மன்றத்துக்காக இந்த மக்களுக்காக நம்ம தொண்டாற்றணும். நம்ம கோபாலையா நீங்க பாத்தீங்கன்னா வந்து கடம்பூர் மன்றத்துல தான் பார்த்தேன். முதல்ல ஐயா வந்து காயகல்பெல்லாம் எடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அவரை உட்காந்தாருனாக்கா நம்ம சாதாரண உட்காந்து இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சிடும், இல்லை சாஞ்சிப்போம், இப்படி சாஞ்சிப்போம். அந்த மாதிரி இல்லவே இல்லை. உட்காந்தாருன்னா உட்காந்து நின்று அப்படியே முழு ஸ்ட்ரெயிட்டா நின்னபடி இருக்குங்க. நான் அப்பதான் பார்த்தேன். அதாவது நான் வந்து சாதாரண மற்றவங்க எல்லாரையும் பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி தான் உட்காந்து சொல்றேன். அப்படி கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் சுமாரும் அந்த இது இல்லாம அவர் நின்று அப்படியே இருந்தார். அப்பதான் சொன்னாரு அந்த பயிற்சி நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளை வந்து முறையா செஞ்சோமா அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொன்னாரு. ஐயாவும் வந்து இந்த நம்ம மன்றத்துல தான் வந்தாருன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ ஐயாவுக்கு அது கிடைச்சிருக்குன்னா நம்ம இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம பொன்னம்மாள் அவர்கள் தான் இதுக்கெல்லாம் வச்சிருக்கோம். இதுக்கு மேல வந்து நம்ம குற்றாலலிங்க ஐயா இதான் ஆக்சுவலா இதை வந்து ஆரம்பிச்சு இதை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருனாக்கா அது அவருடைய சூட்சமாக அவர் இந்த நின்று அந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களும் நம்மளுக்கு கூட உறுதுணையா இருந்து இந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். நாம எல்லாருமே இதை வந்து வரணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நாம எல்லாரும் அந்த மாதிரி பேராசிரியர்கள் இல்லைன்னா அந்த அளவுக்கு கொஞ்சமாவது நம்ம தகுதி இந்த உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி வைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதாவது நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் இருக்குன்னு வச்சுக்கணும், ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அதுக்கு வந்து சிஎஸ்ஆர் ஐயா ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. சின்ன குழந்தை யாராவது ஒரு 5 நிமிஷம் உட்கார வைக்க முடியுமா? அது ஒரு 10 செகண்ட் உட்கார வைக்க முடியுமா? அவருக்கு முடியாது. அதே மாதிரி சிஎஸ்ஆர் ஐயா 1 நிமிஷம் உட்கார வைக்க முடியாது. அவரோட ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாரு. வீட்டுல இருப்பாரு, வீட்டுல நாங்க வேலையை பார்த்துதான் இருப்பாரு. மன்றத்துக்கு வரும், மன்றத்துலயும் அந்த வேலையை பார்ப்பாரு. இங்க திரும்ப பார்த்தா அங்க மண்டபத்துல இருப்பாரு, திருவண்ணூர்ல இருப்பதுனால வந்து அவர் சும்மா உட்கார வைக்க முடியாதனால அவருக்கு பொருத்தமான விருது தான். தாமதமா கிடைச்சிருந்தாலும் சரியான டைம்ல கொடுத்துட்டாங்க அவருக்கு. அதே மாதிரி கோபால் ஐயாவோட கொடுத்ததுக்கு ரொம்ப சிறப்பாச்சு. ஒரே ஒரு முறை தான் அவருடைய உரையை கேட்க முடிஞ்சது. முத்தமிழ் நகர்ல கேட்டேன். நான் வந்து அது முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு கணவன்மார்களுக்கு ஒரு ஏற்ற உரையா இருந்தது. நானும் மனைவி கூட நிறைய சண்டை போடுறேன். அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து மனைவி தாசனை என் பேரை மாத்திக்கிட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் போய் வீட்டு போய் என் பேர் வந்து பவானி தாசனா மாத்தி என் வீட்டு பவானி. ஏன்னா தாசன் அப்படின்னா பாரதிக்கு பாரதி தாசன் அவர் சொல்றது அப்படியே ஏத்துப்பாங்க. அதே மாதிரி மனைவி சொல்ல ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரு ஒரு காரணம். அந்த உரையில போய் எனக்கு ஒரு தற்செயல அதை போய் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஐயா நான் வந்து இவரை பார்க்கணும், லட்சுமணன் ஐயா வந்து ஒரு போன்ல ஒரு சில டவுட் அதை கேள்வி பண்றதுக்காக போனேன். அப்ப ஐயோட ஸ்பீச் கேட்கறது ஒரு வாய்ப்பு இருந்தது. அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மண்டல நம்மளுக்கு வந்து கொடுத்த டாபிக் வேற. பட் அந்த உடனே சரி இந்த டாபிக்கே பேசுறேன்னு சொல்லிட்டு தான் மனைவியே தெய்வம் சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. ஆனா அதனால வந்து இங்க ஒரு ஆசிரியர்கள் முன்மாதிரி எல்லாருமே பார்க்கக்கூடியவங்க. நம்ம ஒரு கிளாஸ்ல ஒரு ஆசிரியர் வச்சுக்கோங்க, எல்லா ஸ்டூடெண்டும் அவங்க பார்வையும் அவங்க மேலதான் இருக்கும். அதுக்கு பொருத்தமா அவங்க மாடலா இருக்கிறாங்க, ரோல் மாடலா இருக்காங்கனால சரியான ஒரு இதான் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள வாழ்த்துக்கான வயசு கிடையாது. ஆனா அவருடைய பெருமையை சொல்லலாம். நிறைய முறை நானும் அவரோட இந்த சொல்ற அவங்க அனுபவம் எனக்கு அவரோட நானும் நடந்து போயிருக்கேன். இங்க இருந்து என்னுடைய வீட்டுல இருந்து பெரம்பூர் நடந்து போயிருக்கேன். என்கிட்ட கேட்டே நடந்தாங்க, என்ன உங்களோட ஏதாவது எங்கிட்ட நடந்து வர முடியுமான்னு கேட்டாங்க. முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு நடந்து போனதான் நிச்சயமா அவருடைய நான் போவே இல்லை. எந்த ஒரு நிமிடம் தள்ளி இருந்தேன். அப்புறம் கூட்ட கை தட்டி நான் இங்க நிற்கிறேன். அப்புறம் போய் வேகமா போய் ஓடி போய் பிடிச்சாங்க. அந்த அளவுக்கு வேகம்.
முடிஞ்சாலும் முயற்சி பண்றேன் ஐயா அளவுக்கு வரதுக்கும். நான் இந்த மாதிரி நிறைய துண்டு மிஷன்ல நீங்க எப்போ போய் ஏதாவது டவுட் கேட்டாலும் சரி, எனக்கு வந்து என்னோட பர்சனலா பாத்தீங்கன்னா நான் வந்து பிஎஸ்சி பண்றதுக்கு போட்டோ கொடுக்கல, என் கூட வந்து நீ முடிச்சிருன்னு சொல்லிட்டு போட்டோ பிரிண்ட் எடுத்துட்டு முடிச்சு கையோட முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நாளைக்கு சொன்னேன், நாளைக்கு முடியாது, ஒன்ன பிடிக்க முடியுமான்னு தெரியாது, என்ன நான் ஐயாவை பிடிக்க முடியாது வேற விஷயம், ஒன்னு எனக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. இன்னைக்கே போட்டோ ஃபில்அப் பண்ணி அன்னைக்கே முடிச்சு 2 மணிக்குல ஸ்டாம்ப் வாங்கி ஸ்டாம்ப் வாங்கி முடிச்சுட்டாரு. அவ்வளோ வேகம். நான் இந்த வேகம் வந்து வேகம் இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்லுவாங்க வேகமா இருப்பாங்க, அப்பா கூப்பிட்டாங்கன்னா வேகம் ஓடி வர்றது பெரிய விஷயம் இல்லை, அடிபடாம ஓடி வரணும்ல, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுல ஐயா வந்து ரொம்ப பெருமிதமா பண்ணலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா வெதத்ரி மாதிரி சொன்ன கருத்துக்களை எவ்வளவு வேகமா சொன்னாலும் சரி தெளிவா இருக்கும், அது கரெக்டா தெளிவான முறையில எடுத்து போய் எல்லாத்தையும் நான் நன்மை அடை செய்வாரு. ஐயா நன்றி, வாழ்க வளமுடன். கோபால் ஐயாவுக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு தியானத்துல மனோர பரிமண்டலத்துல தீட்சை கிடைச்சது 1996ஆம் வருஷம் கிராண்டி சதுக்கம் மலையாள பரிமண்டலத்துல. அதுல இருந்து பல காலம் தொடர்புல இருந்தேன். அதுக்கப்புறம் முழுமையான ஈடுபாடு நம்ம ஜெயலலிதர் மனோரக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் தான் கிடைச்சது. அதற்கு காரணம் குற்றாலிங்கம் ஐயா மற்றும் பொன்னம்மாள் அவர்கள் காரணமாக இருந்தாங்க. இதனால் வரைக்கும் எப்போதும் இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு மேலாக என்னோட வாழ்வில் என்னுடைய கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வந்து கல்வி முறை மூலமா என்னோட ஆன்மீகத்தை தூண்டக்கூடிய விதமா விஷயங்களை சேர்த்து விட்டதுக்கு காரணம், முக்கிய காரணம் நம்ம சிஎஸ்ஆர் ஐயா அவர்கள். எம்ஏ கிளாஸ் வந்து நீ பிஏ முடிச்சுட்ட, ஸோ இனிமேல் வந்து நெக்ஸ்ட் வந்து எம்ஏ கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம், மண்டலத்து சார்பாக நீ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேன். பட் என்ன மட்டும் இல்லாமல் என்னோட மனைவியும் இதில் சேர்த்து விட்டு அவர்களுக்கும் ஒரு நல்ல தூண்டுதலாக இருந்து எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஆலோசகராக மற்றும் எல்லா விதமான ஆசிகள் வழங்கி கொண்டிருக்கும் நம்ம சிஎஸ்ஆர் ஐயா அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்காரு சந்தானம் ஐயா அவங்க. அவரை வாழ்த்துறை வழங்குமாறு இருக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. இங்க அறக்கட்டையில் ஜவஹர் நகர் அறக்கட்டளையினுடைய பேரன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்றீங்க? ஜவஹர் நகர் மன்ன அறக்கட்டளையிலிருந்து தவமயமாக துவங்கப்பட்டு குமரன் நகர் தவமயமாக துவங்கப்பட்டது. அதன் பிறகு காலகட்டத்தில் அது அறக்கட்டளையாக உருமாறியது. இந்த குமரன் நகர் அறக்கட்டையிலே என்னை நான் இணைத்துக் கொண்டு சில காலம் அங்கே பயிற்சிகள் செய்து கொண்டு பேராசிரியர் கோபாலையா அவருடைய வழிகாட்டுதல் பேரில் என்னுடைய வீட்டில் ஒரு தாமையின் தோழருக்கு இறையருளும் ஒருவர் தான் என்னை ஊக்குவிச்சது. அதுக்கு பெரும்பங்கு கோபாலையாவை தான் சார்ந்தேன். பல இடங்களில் நான் எல்லா இடங்களையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்போ என்னுடைய வீட்டில் நான் துவங்கி இருக்கக்கூடிய அந்த தவமையம் வந்துட்டு நம்ம ஜவஹர் அறக்கட்டளையோட பேரன் தானே. இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை அது எல்லாமே இது எல்லாமே குருவுடைய செயல் தான், தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நாம எல்லாம் ஒரு சிறு கருவிகள் தான் எல்லாருமே. இது எல்லாத்துக்கும் குரு தான் மூல காரணமா இருக்கிறது. இப்போ இந்த மனவளக்கலை பயிற்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் எந்த அளவுக்கு நம்ம அதில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கோம், அதுக்கு இறையருளும் நமக்கு என்னென்னலாம் வாய்ப்புகளை வழங்கப்படுதோ அதுக்குண்டான சில சிறு வழிகள் தான் இந்த அறக்கட்டளையில் தவமயங்கள் எல்லாமே. ஸோ இது குருவினால கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சிறிய ஒரு நன்மதிப்பு, அவ்வளோதான். மற்றவர்கள் எல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணலன்ற மாதிரிலாம் கேள்வி நமக்கு எழப்படாது. இது மேலும் நாம் இதில் எந்த அளவுக்கு இன்னும் முழு ஈடுபாட்டோட இந்த சேவையை நாம் தொடர்ந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறோம். இந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சேவைக்கு தான் குருவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு நல்ல மரியாதை மதிப்பு. இவர்களுக்கு இன்னைக்கு குருவே இந்த ஒரு நல்ல ஒரு விருதை நம்முடைய ஒரு WCS மூலமாக இந்த நல்ல ஒரு வாய்ப்பையும் ஒரு நன்மதிப்பையும் கொடுத்திருக்கிறது. அவர்களை வாழ்த்துவதற்கு நமக்கு வயதில்லை, ஆனால் அவர்கள் அனைவரையும் வணங்கி அவர்கள் வழி அனுப்பும் என்று கூறி
அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க்கை. இந்த நிகழ்வில் தலைமை பொறுப்பில் இருக்கும் அம்பாவர்களுக்கும் சென்னை சிட்டி ஜோன் தலைவர் ஐயா அவர்களுக்கும் நல்லாசிரியர் விருது பெற்று நமக்கு எடுத்துக்காட்டாய் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இருவரும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்த வயதில் இருந்தாலும் நமது குரு கற்றுக் கொடுத்த வாழ்க வளமுடன் என்ற மந்திரத்தை சொல்லி இந்த வாழ்த்தலாம், எல்லாரும் வாழ்த்தலாம். குருதான் சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்க வளமுடன் யாரை வேணா வாழ்த்து. ஏன் எல்லாரும் அரசியல் மாதிரி வாழ்த்த வயதில் எல்லாம் சொல்ல வேணாம். நமக்கு தனி உரிமை கொடுத்துட்டாரு. குருவை கூட வாழ்த்துறதுக்கு வயதுக்கு சௌக்கியமான வயதுக்கு சின்ன வயசுல இருக்கவங்க கூட பெரிய வயதுல உள்ளவங்களா வாழ்த்தலாம். குரு அதுக்கு அட்டாரிட்டி அதான் அதோட சிறப்பு. நம்ம அமைப்புல மட்டும்தான் இருந்தது. அதை நம்ம பயன்படுத்தி இந்த நிகழ்வுலாம் கலந்துக்கிறதே பெருமை. அதை மட்டும் மட்டுமே பெருமையா நினைச்சு பின்னால் நண்பர்களுக்கும் ஏற்புரை வழங்க அவர்களுக்கும் இரு பெரும் பேராசிரியர்களுக்கும் நேரம் கருதி இந்த உரையை இதோட நிறைவு செய்கிறேன். வையகம் கோழக வையகம் ஓரழுக்க வளமுடன். இந்த நல்ல புனிதமான தினத்துல நல்லாசிரியர்கள் வந்து நல்ல ஒரு அற்புதமான தினம். இது வந்து மன்றத்தில் வழங்குறது வந்து நம்ம மன்றத்தில் வந்து 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ல வந்து சிஎஸ்ஆர் நல்லாசிரியர் விருது பொருத்தமானது. எல்லாரும் 3 பேரும் பொருத்தம். யாரும் வந்து ஒரு குறை கிடையாது. ஏன் வந்து இந்த மன்றத்தில் வந்து இவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்து இவங்களுக்கு கொடுத்த தகுதி அது அங்கீகாரம். ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு அவர் செய்திக்கு அதை கொடுத்த நல்லாசிரியர் வந்து அங்கீகாரம். அது இன்னும் மேலும் வந்து இன்னும் பல சாதனைகள் பெறணும். அதே அடுத்தபடியாக நம்ம இந்த கோபால் ஐயா எனக்கு முதல் திருச்சி கொடுத்த ஐயா வந்து கோபால் ஐயா தான். பயிற்சி சொல்லிக் கொடுத்தது எனக்கு அவர்தான். அவருக்கே நல்லாசிரியர். ஏன்னா அவர் நினைச்ச பணி அந்த அளவுக்கு சம்பந்திய சொன்னார் போல. ஏன்னா பிரபஞ்ச கூட்டம் போனவர் தான். ஆசிரியர் பயிற்சி கூட்டம் போயிட்டு எல்லாத்தையும் அவர் தான். எனக்கு வந்து ஆலோசனை சொல்லி கொடுத்தவர் தான். அவருக்கு நல்லாசிரியர் கிடைச்சிருக்கு. இன்னும் வந்து மேலும் இன்னும் இதுக்கு மேல நல்லாசிரியர் மேல விழுந்ததால கிடைக்கணும்னு சொல்லிட்டு குரு வாழ்த்தி வணங்கி இவரெல்லாம் முக்கிய வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்த்துறேன். ஐயா கோபால் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தவ மையங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க உறுதி தலைவர் அவர்களே, அறங்காவலர் தலைவர் அவர்களே, பேராசிரியர் அவர்களே, விருது பெற்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கான வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த பேராசிரியர் நல்லா விருது பெற்றதற்கு ஒருவருடன் திருவருடன் துணை விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபாலையா சொன்னாரு. அது உண்மை. ஆனால் எங்களுக்கு குரு வந்து கோபாலையா தான். அவருக்கு தான் தீட்சை வாங்கினா அவர் தான் பயிற்சி சொல்லிக் கொடுத்தாரு. அதனால் முதல் ஏற்பூஜை பயிற்சி அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஆனால் இது வந்து புத்தாராமையா அவர்கள் தான் முதல்ல வழிகாட்டி. நீங்கள் வந்து லட்சுமிபுரம் அங்கே இங்கேயே வரீங்க, அங்கேயே மன்றம் தரங்க, நீங்கள் நல்லபடியே இருப்பீங்கன்னு சொன்னார். அதே முறையில் நம்மளுக்கு நல்ல முறையில் அங்கே அமர்ந்து நம்ம கோபாலையா தான் அவங்க வந்து பேச்செல்லாம் கொடுப்பாரு. நல்ல முறையில் வங்கி வச்சு நல்ல முறையில் நடக்குது. இப்போ நம்ம சிஎஸ்ஆர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சுறுசுறுப்பு. அவர் நம்ம ஒன்று சொன்னாக்கா உடனே அவருக்கு போய் நம்ம போய் இன்ஃபர்மேஷன் கட்டுன்னு சொன்னாக்கா இங்கே ஆயாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்க வராங்க, நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரோட இன்ஃபுளுன்ஸ் அவருக்கும் அதே அதனால அவருக்கு வந்து இந்த நல்லா அவரே வந்துருவார் நேரம். அதனால அவருக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சது, கோபாலாயாவுக்கும் கிடைச்சது. நம்ம குரு கேட்ட மாதிரி நமக்கு ஒரு மன அமைதி மன நிம்மதி இருக்கு. அவர்களை வாழ்த்தி உடல் நலம் நீராயுள் நிலசேர்வம் வேறு புகழ் விஞ்ஞானம் பெற்று வாழ்வென்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்ந்தான் வாழ்க. அடுத்து கலாராணி, பேரரசை கலாராணி அவங்க 4 மணிலேருந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்களா? எனக்கு கொடுத்துருக்க மாட்டுறாங்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.
அவையோர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது இந்த மன்றத்திலே பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதாவது ஐயா அவர்களுடைய சேவையை பற்றி அறியாதவர்களே இல்லை. அதே போல கோபாலன் ஐயா அவர்களுக்கும் நல்லாசிரியர் விருது கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விடயமாக இருக்கின்றது. அவர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். சிஎஸ்ஆர் ஐயாவுக்காக ஒரு சிறிய ஒரே வாழ்த்து, அதனை வார்த்தை நடையிலே எழுதியிருக்கின்றேன். ஜவஹர் நகர் மன்றம், இது நாம் அனைவருக்கும் இன்னொரு வீடு. இங்கு வருபவர் அனைவருக்கும் இரண்டு தாய் தந்தையர். ஒருவர் பெற்ற அன்னை, இன்னொருவர் பொன்னம்மாள் எனும் அன்னை, இன்னொரு தந்தை சிஎஸ்ஆர் எனும் இன்னொரு தந்தை. இந்த ஜவஹர் நகர் வருவதற்கு என்ன தவம் செய்தோமோ, நல்லாசிரியர் எனும் விருது. நம்முடைய ஐயாவுக்கு நல்லாசிரியர் எனும் விருது. நாள்தோறும் சளைக்காமல் நட்பொன்று ஆற்றுகின்றார். விருதுக்காய் உழைக்கவில்லை, விருப்பத்துடன் உழைக்கின்றார். சேவை என்று வந்துவிட்டால் சளைக்காமல் ஓடுபவர். பள்ளி கல்லூரிகளுக்கு பயிற்சி கொடுக்க போகும்போது தளபதியாய் அவர் செல்வார், படை வீரர்களாய் எம்மை அழைப்பார். பள்ளி கல்லூரிகளுக்கு பயிற்சி கொடுக்க போகும்போது தளபதியாய் அவர் செல்வார், படை வீரர்களாய் எம்மை அழைப்பார். கண்டிப்பிலே குறைவில்லை, கட்டளைகள் இட்டிருவார். கடமைதனை உயிரென்று குணத்திலும் குறைவில்லை. கட்டளைகள் இட்டிடுவார், கடமைதனை உயிரென்பார், குணத்திலுமோ குறைவில்லை. உருவத்தில் ஒளிதான் என்றாலும் உள்ளத்தில் உயர்ந்தவர். சுறுசுறுப்பு என்றாலே ஐயாவே எடுத்துக்காட்டு. சிங்கமன வீரனை சிரத்தையுடன் செயல் முடிப்பார். கருணையிலோ கடலளவு உங்களிடம் கற்றுக்கொண்டோம் பெருமளவு. ஜவஹர் நகர் மன்றத்தில் செயல் வீரர், என்றென்றும் மார்க்கண்டேயர். இன்று போல் இன்னும் பல ஆண்டுகள் சளைப்பின்றி சேவையாற்றி நிறைவாக வாழவென்று இறைவனையும் குருவரையும் வேண்டி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். கலாராணிக்கு நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த வாழ்த்துறை வழங்குவது கீதா சுல்பானா தான், ப்ரோக்ராம் ஆபீசர். வாழ்த்துறைக்காக தான் வந்தோம், அப்புறம் காம்படிஷன் நடிச்சது. வாழ்க வளமுடன். ஆக்சுவல் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்னு இருந்தாலும் இங்கே மன்றம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கிட்டாலும் எல்லாமே ஐயா தான். அங்கே கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கே பண்ணி கொடுத்தா ஃபுல் கம்யூனிகேஷன் ஐயா. ஏன்னா மற்ற மன்றங்கள் எல்லாருமே போக வேண்டிய சூழ்நிலை, எனக்கு போக முடியல. ஐயா தான் எல்லாமே போய் பண்ணுவாரு. பட் நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட என்னோட நடந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த லெவலுக்கு பண்ண முடியுது. அடுத்து எல்லாருமே சொன்னாங்க, நரசிங்கமூர்த்தியே சொன்னார் என்னால கூட போக முடியலன்னு. பேப்பர் கரெக்ஷனுக்கு இல்லை வேற எதுக்காவது போகணும்னா, சார் நான் பஸ்ல வந்துடுறேன் சார், நீங்க தனியா போயிடுங்க சார் தான் சொல்லுவேன். இவர் கூட நம்மளால ஓட முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாரு, என்னதான் ஏமாத்துற அவரை ஏமாத்தக்குள்ள பாரு, பஸ் ஏற முடியலன்னா அவரோட பஸ்ல போறப்பாரு அப்படின்னு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, எனக்காக இல்லைங்க நான் இன்னைக்கு எப்படி போல உங்க கூட நான் வரேன்னு சொல்லிட்டு பஸ்ல தான் என்னோட வருவாரு. அந்த அளவுக்கு அக்கறையா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்து விடுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு, ஒரு நல்ல ஒரு உள்ளம் எல்லாமே. அடுத்து 2 பேருமே எங்களோட டீச்சர்ஸ் தான். எல்லாருமே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே டீச்சர். நாங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் டிப்ளமா படிச்சோம். ஐயா முதல்ல நல்லா திட்டு வாங்கினாலும் நான் தாங்க ஐயா கிட்ட. பேப்பரு அன்னைக்கே தெரியல லெட்டர்ஸ், நீங்க பேப்பர் கொடுக்கும்போது கூட ஒரு லென்ஸையும் கொடுங்க, அப்பதான் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அவ்வளவு இருந்து அவருக்கு பயந்து கொஞ்சம் பெரிய லெட்டர்ஸா எழுதி மார்க்கும் கம்மியா போடுவாரு. நம்ம போட்டா நிறைய போடுவாங்க, ஐயா போட்டா ரொம்ப கம்மியா போடுவாரு மார்க்கு. அவர்கிட்ட மார்க் வாங்குறது ஒரு பெரிய விஷயம். அடுத்து பாடங்கள்லாம் ஐயா கோபால் ஐயா வந்து எடுத்திருக்காங்க. இறை வணக்கம் குரு வணக்கம்லாம் ஐயா பாடினாங்கன்னா ரொம்ப அனுபவிச்சு அதை உணர்ந்து நாங்க அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கோம் அந்த காலத்துல. 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்கணும். அடுத்து வந்து மிஷன் பொறுத்த வரைக்கும் ஐயா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி ஒரு 4 hours 5 hours ஒர்க் பண்றோம். பட் எல்லாமே கூட கோஆர்டினேட் பண்றாங்க. 2 பேரையும் வாழ்த்துக்கலாம், டைம் இல்லை. சிஎஸ்ஆர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அவர்களுடைய குடும்ப நலம் வாழ்க வளமுடன். கோபாலன்
ஐயா அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவரது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவரது பொருளாதார நலம் வாழ்க வளமுடன், அவரது ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, சார் வந்து எல்லாம் இவ்வளவு உழைக்கிறாரு, பட் தன்னுடைய உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சொல்றாங்க, அதை சொல்றீங்க, கொஞ்சம் அவரோட ஹெல்த்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். இறுதியாக வாழ்த்தை வழங்குமாறு சந்தானம் ஐயா அவர்களை வழங்கும். வாழ்க இயக்கம், வாழ்க இயக்கம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியை அனைவரும் வந்து கலந்து கொண்டு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றதற்கு இறைவர்களும் குருவர்களும் என்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து ஏற்புரை சபாபதி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனக்கு வந்து இந்த ஆசிரியர் விருது கொடுப்பதோ எல்லாம் நான் செய்தது கொடுக்கல. எப்படின்னா, ஒரு அலெக்சாண்டர் தி கிரேட் பெரிய போர் இருந்தா கூட அலெக்சாண்டர் தி கிரேட் ஒரு ஆளால அதை செய்ய முடியாது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் பேர்த்தான், ஆனா அவரா கட்டினார். அதை கட்டுவதற்கு எத்தனை அந்த இன்ஜினியர்ஸ் கொடுத்துருக்காங்க. சித்தாது அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய உழைப்பு. சொன்ன மாதிரி பாஸ்தா நடக்கிற பாஸ்தா போய் நான் என்ன பண்ணுவது? நான் ஒரு நாள் போய் இவ்வளோ சிறப்பாக செய்யவே முடியாது. எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்க இப்ப சப்போஸ் நீங்க கூட வந்தாலும் ஒழுங்கா அக்கறையோட அந்த உரிமையோட அறிவோட செய்த தொட்டுதான் எனக்கு. கல்யாணி ராமன் கதை மாதிரி நீங்க அங்க வந்து இந்த பைத்தியம் ஒழுங்கா கற்றுக் கொடுக்கலன்னா எனக்கும் பேரை கெட்டு போயிடும். உலக சமுதாய சேவாசம் ஆகினால இந்த நல்லாத்து விருத்தி என்னவில்ல உங்களுக்கு தான் இதுக்கு சேர வேண்டியது. ஏன்னா சூழல் இல்லாம சித்திரமே வளைக்குது. அந்த சூழலே நல்லா இல்லைன்னா அதனால அந்த சுவர் போல நீங்கள் அனைவரும் நீங்க அத்தனை உழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்கு முதற்கனால இந்த உழைப்பு என்பது என்னுடைய உழைப்பது. எதுக்கு ஏற்கனா மகரிஷிக்கு நான் இப்போ ஐயா சொன்ன சீனிவாசன் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டை 34 ஆண்டுகளுக்கு மேலே சர்வீஸ் பண்ணாலும் நான் வந்து நேராக ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. நான் டிசைனிங் இருந்துட்டேன், அவர் எக்ஸிக்யூட்டிவ். காலையில 6 மணிக்கு போயிடுவேன், நான் 10 மணிக்கு போனேன். நான் ஈவினிங் 8 மணிக்கு வரேன், அவங்க 8 மணிக்கு வருவாரோ தெரியாது. ஒரு நாளும் பார்த்தது இல்லை. 1996 ரிட்டையர் ஆகிட்டு வரும்போது 2 ட்ரெயின் வரும், பஸ் ஸ்டாப்ல வரும்போது பார்த்தா அப்போ அந்த சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட் சர்டிஃபிகேட்